வணக்கம் மச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ட்ரிக்ஸ். உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒரு 10 ட்ரிக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கீழ போய் எனக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரியாது அப்படின்னா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ஆக்டிவிட்டி. ஓகே, நம்ம கூகுளில் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த மை ஆக்டிவிட்டியில் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அதை ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணுவோம். அது எப்படின்றது பார்ப்போம். குரோமில் போயிட்டு மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே காட்டும். இதை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி டெலிட் பை ஆக்டிவிட்டி அது கொடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு டெலிட் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லா ஆக்டிவிட்டியும் டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹிஸ்ட்ரி யாரும் பார்க்காம இருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தானோஸ். ஆமாங்க, நீங்கள் குரோமில் போயிட்டு தானோஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து தானோஸோட ஹேண்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த படத்தில் வர மாதிரி எல்லாமே மறைஞ்சு போகுது. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எத்தனை பேர் விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஓஎஸ் வந்துருக்கு, அதுதான் வந்து விண்டோஸ் 93 ஒரு ஓஎஸ். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூகுள் அது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. குரோமில் போயிட்டு விண்டோஸ் 93 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 93 எப்படி இருக்குமோ அதை வந்து உங்கள் மொபைல்லேயே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓஎஸ் கொடுத்தா நீங்களா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று கொடுத்தேன், ஏதோ ஒன்று வருது. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட்டர். நம்ம ஏதாவது டக்குன்னு ஒரு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா கேல்குலேட்டர் நம்ம ஆப் தேடிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைமில் வந்து குரோமில் போயிட்டு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணுமோ அந்த நம்பரை வந்து அது லைனாக டைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மிரர். நம்ம கூகுளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது மிரராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரிக் யூஸ் ஆகுது. நீங்கள் எல்லாமே கூகுளில் வர எல்லாமே வந்து மிரர் மாதிரி காட்டும். இப்போ நான் வந்து காருன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இந்த காருன்றது கூட மிரராக தான் இருக்குது. ஓகே, வந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மிரராக தான் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது கூட எனக்கு தெரியல. ஓகே, நம்ம அடுத்த பார்க்க ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஃபில்டர். ஈஸியாக வந்து இமேஜ் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக விஜய் நடிக்கிறேன். விஜய் ஃபேன்லாம் இல்லைங்க, சும்மா தான் அடித்தேன். இப்போ வந்து அந்த ரைட்டில் 3 கிளிக் கொடுத்து டெஸ்க்டாப் வியூ அதுக்கு கிளிக் கொடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து டூல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஆல் டைம் ஆல் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, நமக்கு தேவையான ஃபோட்டோ எந்த டைமில் இருக்குது அப்படின்றது சர்ச் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம இமேஜுக்கு போவோம். இங்கேயும் அதே மாதிரி டாப் ரைட் கார்னரில்
டூல்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சைஸ்னு இருக்குது, அதில் வந்து லார்ஜ், மீடியம், ஸ்மால்னு இருக்குது. நம்ம லார்ஜ்னு கொடுப்போம். எல்லா லார்ஜ் ஃபைல், அதாவது பிக்சல் அதிகமாக இருக்க எல்லா ஃபைலும் இங்கே இருக்கும். அடுத்து வந்து கலர் வந்து நம்ம எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா எல்லோன்னு கொடுத்தா எல்லோவில் வர எல்லா விஜய் ஃபோட்டோவும் இங்கே இருக்கும். அடுத்து ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த விஜய் ஃபோட்டோலாம் ரெட்டாக இருக்கோ அந்த விஜய் ஃபோட்டோலாம் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டைப்ஸ்னு இருக்குது. டைப் வந்து இங்கே வந்து கிளிப்பார்ட்டு நிறைய இருக்குது. நம்ம கிளிப்பார்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா கிளிப்பார்ட்டில் வர மாதிரி எல்லாமே ஹீரோ வரும். அடுத்து வந்து டைம் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இதெல்லாம் வேணாம்னா அதெல்லாம் கிளியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் சர்ச் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ இதில் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கடைசியாக இருக்கிற ஆப்ஷனில் வந்து ஃப்ரீ டு யூஸ் அந்த ஆப்ஷன் கொடுங்க. அட்வான்ஸ் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வர எல்லா இமேஜஸும் வந்து நீங்கள் யூடியூப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எட்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட கரண்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சென்னையோட வெதர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்ரிக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, சென்னை பாப்புலேஷன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள், கீழே வந்துடும். 71 லட்சம் மக்கள் வந்து சென்னையில் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வெதர்னு அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போது சென்னையில் வந்து 31 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. ஓகே, நம்ம ரெகுலராக பார்க்க போகிற ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோடு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்ச் பாரில் போயிட்டு பிடிஎஃப் ஃபைல் போட்டு இஷ்டம் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர எல்லா லிஸ்ட்லையுமே பிடிஎஃபாக தான் இருக்கும், பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கும். நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக அது வந்து பிடிஎஃப் ஃபைல் எதுவும் கொண்டு போகும், டேரெக்டாக வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இது வரைக்கும் நான் 9 ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். 10வது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன எல்லா ட்ரிக்குமே நான் ஒரு சீரியஸாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.